Assalamualaikum. நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான். நீங்களும் இந்த மாதிரி அவிச்ச முட்டையில் நிறையா ரெசிபி ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் என்னோடய ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு பெரிய வெங்காயம் 3 வெங்காயத்தை இந்த மாதிரி சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு மிக்சியில் இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். புதினா கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, சின்ன சைஸில் மெலிஸ் பட்டை 2 பட்டை, சின்ன ஏலக்காய் 3 கிராம்பு. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறி வந்துருச்சு. இந்த டைமில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வெந்து மசியட்டும். பார்த்தீங்களா, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு வதங்கிறதுக்காக ஒரு 1 செகண்ட் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துருங்க. தண்ணிலாம் எதுவும் முதல்ல சேர்த்துறாதீங்க, வெறும் அந்த மசாலாவை மட்டும் இதில் சேருங்க. அதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா இப்போ பச்சை கலரில் இருக்குது. இது நல்லா கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டணும். ஏன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். நீங்கள் உடனே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் போகாது. இப்போ பார்த்தீங்களா, நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இந்த டைமில் நான் மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்க்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. நான் ஏற்கனவே மிக்ஸி கழுவுன தண்ணி மட்டும்தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக வேண்டாம், ஏன்னா ரொம்ப லிக்விடாக குழம்பு மாதிரி ஆயிரும். மொத்தத்துக்கு ஒரு 1/2 டம்ளர் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ எல்லா மசாலாம் போட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுவே மசாலா நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்துருக்கேன். பாருங்கள், கிரேவி எவ்வளோ அழகாக குக் ஆகி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், அதனால் இன்னொரு 5 நிமிஷம் வைக்க போகிறேன். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ ரொம்ப திக்காகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துட்றேன். முட்டையை கவுத்தி சேர்க்காதீங்க, அந்த மஞ்சள் கரு கிரேவியில் மிக்ஸ் ஆகி கலண்டுரும். இந்த மாதிரி மேல் பக்கமாக சேர்த்து லைட்டாக அந்த கிரேவியை மேலே படுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விடுங்க.
உள்ளே போகலன்னா லைட்டாக ஸ்பூன் வச்சு மேலே கிரேவியை அது மேலே ஊற்றி விட்ருங்க. இப்போ பாருங்கள், எல்லா முட்டை மேலேயும் கிரேவி ஊற்றிட்டேன். இப்போ அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அந்த முட்டைக்குள்ளே அந்த மசாலாலாம் கொஞ்சம் இறங்கிரும். அவ்வளவுதான், ஒரு சூப்பரான முட்டை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான இது சைட் டிஷ்ஷாக இருக்கும். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.